answer to mankind. நான் தேவனுடைய வார்த்தை என்று சொன்னேன். இது மனிதனுடைய வார்த்தை இல்லை, இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு பொக்கிஷம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையை நேரத்தை தியானிக்கிறதுக்கும் அந்த வார்த்தையை அந்த நேரம் வாசித்து இந்த வார்த்தையில் உள்ள சில ரகசியங்கள் மட்டுமல்ல, இந்த வார்த்தையிலே சீர்கொண்டு இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அது these words every life. And if not really done, these words can change your life. So let us meditate for a while. Let us the word visit us. இந்த வார்த்தை நம்மளோடு நடக்கிறது. ஸோ இந்த வார்த்தை எங்கே நடக்கப்படுதுன்னா லூக்கா 23ஆவது அதிகாரம், Book of Luke chapter 23 verse 38 to 42. லூக்கா 23ஆவது அதிகாரம், லூக்கா 23ஆவது அதிகாரம் வசனங்கள் 38 இருந்து 42 வரை வாசிக்க தமிழில் வாசிக்கிறோம். இவர் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறைப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவர், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவனை இகழ்ந்தார். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பியவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். There was also an inscription over him. This is the king of Jews. One of the criminals who were hungry railed at him, saying, are you not the Christ? Save yourself and us. But the other invoked him, saying, do you not fear God, since you are under the same sentence of condemnation? And we indeed justly, for we are receiving the due reward of our deeds. But this man has done nothing wrong. Verse 42 says, and he said, Jesus, remember me when you come into the kingdom. Verse 43 says, and he said to him, truly I say to you, today you will be with me in paradise. இந்த ஆத்மாக சத்தியத்துக்கு போகிறதுக்காக ஒரு குட்டிக்காக ஒரு வீட்டில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். தகப்பன் குறிப்பவர் இந்த 2 மகன்களில் ஒரு மகன் அவங்க அப்பாவுக்குள்ளேயே குடித்து கொண்டிருந்தான். இன்னொரு மகன் இருந்தான். அந்த மகன் குடிக்க மாட்டேன், நான் எங்கள் அப்பா போல குடிக்க மாட்டேன். இன்னொரு மகன் நான் குடிப்பேன், எங்கள் அப்பா போல. ஸோ இதை தீர்மானம் பண்ணிக்கொள்வது நீங்களும் நான் உங்களுடைய தாய்க்கு ரட்சிப்பின் தீர்மானம் எடுப்பது நீங்கள் தான். யூ சூஸ் யுவர் சால்வேஷன். That is the pattern of this message. இங்கே என்ன நடக்குது என்றால், what's happening here? Jesus on the cross. You all know this. Christians and all of this. So, when you see this Good Friday and also the Easter Sunday, so Jesus crucified on the cross. There's 2 thieves, left and right, but we don't know the names. We don't know the names. They say thieves. So one of the thieves is a mockery, and he's telling, saying, you are Christ. Why don't you come down and do miracles and show that and save us? And the other one,
Hey, man, you and me know that who are we? Whatever we did, rightly, according to the church, we are going to this punishment. You know, recently, this one Indian young guy in Singapore about to hang, that film postponed, hanging, because of dark trafficking, but still they didn't. So they say, then we do wrong. The justification there, the contamination there, but the cause is there. That's why the Lord Jesus. அதே போலதான் நிறைய நம்ம சிங்கப்பூர்ல ஒரு பையன் இருக்கிறான், சிறுவன்சி பையன். அவன் கூட்டில் போட வேண்டியது கூட்டில் போடலை. அவங்க அம்மா அப்பா அப்டேட் பண்ணி கேட்டாங்க, வச்சுருக்காங்க. எப்போ போட போகிறாங்கன்னு தெரியலண்ணா. இல்லை சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க, அது பேசுகிற பையன் அனுப்பிடுவாங்க, அதுவும் தெரியல. ஏன் இது சொல்ல வரேன், அவங்க செஞ்சுக்கிட்டு அவங்க தண்டனையை அனுபவிக்கிறது நீங்கள் 2 பேரும் பேசுகிறத பார்க்குறோம். ஆனால் இயேசுவானவர் ஒரு பாவம் அறியாதவர், அவர் தண்டிக்கப்பட எந்த வகையிலும் நியாயம் இல்லை. So Jesus didn't do anything wrong. Why? He is crucified because of you and me. நம்மளுக்காக இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டார். இங்கே 2 பேரும் இங்கே பார்க்குறீங்க, 2 பேர் பேசுகிறாங்க, 2 பேர் குற்றவாளி தான், பேசுகிறவங்க. இந்த 2 பேர் பேசிட்டு இருக்கும் பொழுது அதில் 42வது வருஷம் லட்சுமி 42வது வருஷம் சொல்லிக்கிறது, இவர்களை நோக்கி, ஆண்டவரே நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். The verse 42 is a very punching verse for me. He says, Jesus, remember me when you come into your kingdom. Remember me when you come into your kingdom. The king have a faith, of assurance. He says that Jesus will come in his glory. Jesus not going to die and stop there, but he will come again. That's what happened. Jesus died, resurrected on the 3rd day. This is a very important message. 3rd day, and he appeared to 500 people. When he taken up to heaven, he saw. And Jesus said, go and tell the good news. What is the good news? Many of us are not worthy to go to God's kingdom. We are all sinners. என்னென்ன நற்செய்தி சொல்ல சொன்னாரு? என்ன எப்படிப்பட்ட நற்செய்தி? ஏனென்றால் இந்த திருடரை போல யாருமே எதிரியுமே தகுதி இல்லாதவர்கள் நாம் தேவனுடைய பிரசனத்துக்குள்ள, தேவனுடைய பரலோகத்துக்கு போவதற்கு தகுதி இல்லாமல் நம்மை இயேசு ஆண்டவர் தாமே தன்னுடைய ஜீவனை தந்து, ரத்தத்தை தந்து பரிசுத்தப்படுத்தி நம்மை உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்தி மகனே மகளே என்றார். இது ஒரு பெரிய இன்றைக்கு எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், இந்த அம்மாவை பார்க்கணும். இந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்ல படிக்கிறதுனாக்கா உடனே அந்த 23வது வசனத்தை வாசிப்போம். தமிழ வசனம் கேட்போமா? verse 43 what it says. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு today not tomorrow, not day after tomorrow, not next year, today now
நீ என்னுடனே கூட இருப்ப பரதேசில் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எப்பொழுது எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் எந்த வினாடியை இயேசு நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டோமோ அந்த வினாடி இயேசுவோடு இருப்பதற்கு வேகம் இருக்கிறது. அத்தாட்சி when the meaning that the moment the second you accept Jesus Christ, he said that today you will be with none of them give that assurance guarantee. None of them. My life, why I come to Christian, I am not a born as a Christian. My name is Supramani. I am not being from a Christian family. My parents are not a Christian. They don't know about Christianity. I am a Hindu. But there is a God. He loved me. He gave His life. He changed my life. Today I am standing here. I am one of the criminal. Yes, in Singapore. By God's grace and mercy. My brothers and sisters, my beloveds, be a precious life that Lord, that God is designed for you. Sometimes you don't know the ways. That's when Jesus says, I am the way, I am the truth, I am the life. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக வழிகள் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நான் Jesus says, I remember you. Today, you will be my parents. இன்றைக்கு போக வேண்டாம். நான் சொல்றேன், இயேசுவே உன்னுடைய ராஜ்யம் வரும் பொழுது, that means இயேசுவுடைய ராஜ்யம், Jesus kingdom will come. Jesus kingdom will come the last days. He will rule and reign the whole universe. When taking up to heaven, he says, I will come, I am alive, I am coming again. மீண்டும் நான் வருவேன். இந்த உலகத்திலே நாய் தீர்க்க வருவேன், ஆள வருவேன். My dear brothers and sisters, today I live with you. I tell you, salvation is your choice and my choice. There's two things. One of them want Jesus to remember, and another one reject the salvation. You want to remember Jesus in His life in the paradise? With you, the resurrection. Jesus is the resurrection. நானே உயிர்த்தல் உணர்வு. இரண்டாவது பகுதி. நான் உயிர்த்தல் பாரதேசி நீங்க இருக்கிறீங்க. The choice is given to you. I'm not forcing you. I don't waste my time. I'm here to make a waste your time. அம்மா இன்றைக்கு பாரதேசியில் தேவனோடு அப்பாவோடு தங்கள் படைத்த ஜீவாதிபதியோடு இருக்கிறாங்க. இவங்களை நான் ஒரு நாள் பார்ப்பேன், பரலோகத்தை நான் பார்ப்பேன், எனக்கு அன்புக்குரிய நான் பார்ப்பேன். நீங்களும் உங்களை பார்க்கணுன்னாக்கா இந்த இயேசு வீட்டு கொண்டார் அந்த பிரதேசத்தில் நீங்களும் போகலாம். இதுக்காக நீங்கள் இன்னும் கொடுக்க வேண்டியதில்லை, வெள்ளி கொடுக்க வேண்டியதில்லை, பொண்ணு கொடுக்க வேண்டியதில்லை, எந்த ஒரு தாவம் கொடுக்க வேண்டியது இல்லை. இயேசு தானே நமக்காக சிலைகளை மறுத்து ஒவ்வொரு தம்மை தாமே. My brothers and sisters, we want to see the mom. I remember, I will guarantee, I was sure one day I will see her in heaven. You don't need to pay any price. No need to pay. You have paid the gold. Don't need to give the precious stones, silver. Jesus already paid for you and me on the cross. His present. The choice is yours, good my brothers, because the death, anytime, we don't respect the age.
He don't respect your education. He don't respect your bank account. He don't respect who are you. The death and knocking your and my door. Are we ready for that to face the death? Jesus, I am ready to go. But I have work to do. Until then I can't do this. Let us pray. This prayer, ஜெபம் செய்வோம், கேட்போம். நீங்களே கேளுங்க. இயேசுவே, என்ன நினைங்கப்பா? இன்றைக்கு நான் உங்க செய்தி மீண்டுமாக கேட்கிறேன். Jesus, remember me. I remember, Lord, the word that you have given us. I remember. I will be with you. I believe you, Lord Jesus. Your kingdom come upon. I accept you as my Savior. I stand up my life, Lord. You get the assurance as a people. Even though we are unrighteous, we are cruel, we are whatever sinners, Lord, but you are lovers of the sinner. You are lover of the sinner. Father, I stand up. I remember Jesus. ஆண்டவரே, பாவிகளை நேசிக்கின்ற நேசரே, காதலரே, நான் உண்மை ஆண்டவரே நினைவு கூறுகிறேன். ஐயா, நானும் உங்களுடைய பரதேசியில் வரணும். இயேசுதான், இதே ஜபம். இயேசுவே, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவரை அனுப்பி செய்கிறேன். இயேசுவே, நீர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தீர், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தீர், நீயும் வருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். நான் நம்புறேன். இனியிலிருந்து, இந்த நொடியிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து, இந்த செகண்டில் இருந்து ஆண்டவரே நீரே தேவன். உண்மை என்று என் தேவன் நீங்கள். God, I thank you and praise you again. I surrender my life to Jesus. Lord, I confess of God. I confess all my sins, Lord. Please cleanse me, wash me. You are my God. Come into me. Come into my heart of God. Today make a decision in my life. You lead and guide me, of God. You are my Lord. You are my God. You are my Savior. In the precious name of Jesus Christ, I pray and praise. Amen. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இது குறித்து ஏதாவது கேள்வி இருந்தால், இது உங்களுக்கு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னால்தான் இது குறித்து என்கிட்ட தாராளமாக பேசணும். If you have any doubts, you want to know more about this, please come and talk to me. I'm not fighting, no arguing. Okay? God bless you. Thank you.